نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரில் தரணி போற்றும் தாபியின்களுடைய சரித்திரத்தில் 144வது தொடராக நாம் அல் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கடந்த 5 தொடர்களாய் பார்த்து வருகிறோம். இது 6வது தொடர். அல் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி இதற்கு முன்னாலே நாம் பார்த்த 5 தொடர்களில் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எல்லாம், அதனுடைய பல்வேறு கோணங்களை, அவர்கள் ஆற்றிய கல்வி பணியை, ஆன்மீக நாட்டத்தை, நேர்மையான வணிகத்தை, அரசர்களோடு ஏற்பட்ட மோதலை, அதை ஒட்டி அவர்கள் சிறை சென்ற வரலாற்றை, இப்படியெல்லாம் நாம் வரிசையாக நிறைய பார்த்திருக்கிறோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய மதுகபாகிய ஹனஃபி மதுகபினுடைய சட்ட முன்வடிவுகளை தொகுத்து கொடுத்தவர்கள் என்ற அடிப்படையில் உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டமேதைகள் எல்லாவற்றிற்கும் தந்தை என்கிற ஸ்தானத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்களும் பிந்தைய நூற்றாண்டுகளினுடைய பெருந்தலைவர்கள் எல்லாம் வாயார போற்றி புகழ்ந்திருக்கிற அற்புதமான ஒரு வாழ்க்கை இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கை. வாருங்கள் மிச்சம் இருக்கிற செய்திகளை பார்ப்போம். அவர்களுடைய 70 ஆண்டு கால வாழ்க்கையில் 52 வருஷம் அவர்கள் உமவி ஹலீஃபாக்களின் காலத்திலே வாழ்ந்தார்கள். அவங்களுடைய 52 வயசு. எஞ்சிய 18 வயசு அப்பாசிய ஹலீஃபாக்களிடம் அவர்கள் ஆட்சிக்கு கீழே வாழ்ந்தார்கள். நாம் இந்த பின்பகுதியிலே தான் இருக்கிறோம். 18 ஆண்டு காலங்கள் அப்பாசிய ஆட்சி காலத்திலே அவர்கள் இருந்தார்கள். உள்ளபடியே இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, அப்பாசிய கலீஃபாக்கள் என்றால் ஒரு பிரியம். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள், அகல வைத்துகள். முந்தைய ஆட்சியினுடைய சில கொடூரமான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு சிறையில இருந்து வெளிவந்து மக்காவிலே போய் சில நாட்கள் அங்கே வாழ்ந்தவர்களுக்கு காலத்தினுடைய கோலம், காலத்தினுடைய சுழற்சி மாறுகிறது. இங்கே உமவியாக்களின் ஆட்சி முடிந்து பக்தாத் அப்பாசியாக்களுடைய ஆட்சியில வந்தது என்று சொன்ன உடனே இமாமுல் ஆதம் மகிழ்ந்தார்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவிலே இருந்து அவர்கள் மீண்டும் பக்தாதை நோக்கி வருகிறார்கள். அப்பாசியாக்களுடைய ஆட்சி சொன்ன உடனே இவங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அப்பாசிய கலீஃபாக்கள் என்பது அவர்களுடைய வம்சம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம், அகில பைத்துகள், அப்பாசிகள். இங்கு நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, அப்பாசிய கலீஃபாக்கள்ல இப்ப ஆள்றவர் அபு ஜாஃபர் மன்சூர். அபு ஜாஃபர் மன்சூர் ஒன்னும் ரொம்ப நல்லவருன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அப்பாசிய கலீஃபாக்களா இருந்தாலும் கூட பெரிய அளவுல ரொம்ப உத்தம புத்திரன்னு சொல்ல முடியாது. பல்வேறு காலங்களிலே உலமாக்களோடு இவரும் மோதல் பொங்க வைத்திருக்கிறார். பெரிய பெரிய உலமாக்களினுடைய பத்வாக்களுக்கு இவரும் ஆளாயிருக்கார். சரி, அபு ஜாஃபர் நல்லா இருக்காருன்ட்டு இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்துட்டாங்க பக்தாதுக்கு. அது என்னவோ இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு ரொம்ப மரியாதை செஞ்சார். யாரு? மன்னர் அபு ஜாஃபர் மன்சூர் கலீஃபா. பக்கத்துல நெருக்கமா கூப்பிட்டு வச்சுக்கிறது, அவரை சம இடத்துல உட்கார வைக்கிறது, அவர்கிட்ட மஷூரா கேட்கறது, அவரை எல்லா சபைகளிலும் அவரை உயர்த்தி பிடிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட மரியாதை செலுத்தினார்கள். இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. ஏன்னா முந்தைய கவர்மெண்ட்ல அனுபவிச்ச பல்வேறு தண்டனைகள், கொடூரங்கள், அதுக்கு பின்னாடி மக்காவினுடைய வாழ்க்கை,
இப்போ இந்த கலீஃபா ரொம்ப உயர்வா வச்சுக்கிறார். ஆனா அன்பளிப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சார். விவகாரம் இங்கிருந்து ஆரம்பிக்குது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரசர்கள்ட்ட இருந்து அன்பளிப்பு வாங்க மாட்டாங்க. அது அவர்களுடைய கொள்கை முடிவு. பொதுவாகவே ஆள்வோரிடத்திலே கை நீட்டி விட்டால் அவர்கள் சொல்லும் எல்லா செயலுக்கும் நாம் ஆமாம் போட வேண்டும். சமயங்களில் ஷரியத்திற்கு மீறி அவர்கள் ஏதாவது செய்கிற போதும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் மௌனிகளாய் இருக்க வேண்டும் அல்லது ஜால்ரா தட்ட வேண்டும். இப்படி பல்வேறு காரணங்களால் தான் கடந்த காலத்திலே பெரிய பெரிய உலமாக்கள் தாபீன்களிலே கூட அரசர்களின் அன்பளிப்புகளை பெறுவதை தவிர்த்து வந்தார்கள் என்கிற வரலாற்றை நாம் இதற்கு முன்னாலே பார்த்திருக்கிறோம். இப்போ வாங்க, அப்பாசிய கலீஃபா அபூ ஜாஃபர் மன்சூர் கொடுத்து அனுப்புறார். தீனார்களை, திருகங்களை, பொற்காசுகளை எதையும் வாங்குறதா இல்ல. வாங்கலன்னு உடனே அவர் மனசு கொஞ்சம் சுருங்கிருச்சு முகம். பொதுவாகவே இந்த அரசர்கள்ட்ட ஒன்று இருக்குது, அவங்க கொடுக்கறத கையை நீட்டி வாங்கல அப்படின்னா அவங்க என்னமோ தனக்கு எதிரி மாதிரி பார்க்கிற மனோபாவம். எப்பவுமே அவங்களுக்கு முன்னாடி கை நீட்டிட்டு நிக்கணும்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த காலத்திலும் அப்படி கை நீட்டுறவங்க இல்ல. அதனால அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே கொஞ்சம் விவகாரம் தொடங்கிருச்சு. சரி, அதுக்கப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. கலீஃபாவுக்கும் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்குமான தொடர்பு. அபூ ஜாஃபர் மன்சூர் முதல் கவர்மெண்ட் செஞ்ச அதே வேலையை இப்ப இவர் செஞ்சார். என்ன தெரியுமா? அபூ ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூப்பிட்டு நீங்க காசி ஆயிருங்கன்னார், நீதிபதி ஆயிருங்க. மேம் சொன்னாங்க, நான் முடியாது. நான் போன கவர்மெண்ட்லயே உமவியாக்களுடைய ஆட்சியிலேயே என்னை ஏத்துக்க சொன்னாங்க, நான் ஏத்துக்க மாட்டேன்னு அதுக்காகத்தான் சிறை தண்டனையை அனுபவிச்சேன். மீண்டும் நீங்க இத என் மேல சுமத்துறீங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில கொள்கை முடிவா வச்சிருக்கேன், நான் நீதிபதியாக ஆக முடியாது. திரும்ப திரும்ப சொன்னார் கலீஃபா. திரும்ப இவங்களும் மறுத்தாங்க. ரொம்ப புடிவாதமா மறுக்கிறாரு. கடைசியில ஒரு கட்டத்துல ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன முடிவு தெரியுமா? சரி பரவாயில்ல, காசியாக வேணாம், என்கிட்ட இருந்து எங்களுடைய கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு பொறுப்பை நீங்க ஏத்துக்கணும். ஏதாவது ஒரு பொறுப்பை நம்ம இங்க எல்லாம் கவனிக்கணும். இந்த ஆளுவோருடைய அரசர்களுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா? ஒரு போஸ்ட கொடுத்து அவனை உட்கார வச்சா தான் அந்த ஆள் பேசாம இருப்பாரு அப்படின்னு எல்லா கவர்மெண்ட்டுக்குமே ஒரு எண்ணம். அவர் நம்ம விஷயத்துல வாய் திறக்காம இருக்கணும்னா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்களை தூண்டாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவருக்கு ஒரு போஸ்ட கொடுத்து உட்கார வைக்கணும். ஏதாவது ஒரு வாரியம், ஏதாவது ஒரு இது. அந்த மாதிரி அபூ ஹனீஃபா இமாம்கிட்ட கேட்டாங்க, என்னமாவது ஒன்ன ஏத்துதான் ஆகணும்னு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்தாங்க, வேற வழி இல்ல, காசி ஆகிறத விட ஏதாவது ஒரு பொறுப்புன்னு தானே சொல்றாரு. அதனால சொன்னாங்க, இந்த அரசாங்கத்துக்கு கட்டடம் எல்லாம் கட்டுறாங்கல்ல, அதுக்கு கல்லு மண்ணெல்லாம் வாங்கி போடுற வேலை இருக்கும் இல்லையா, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுடைய படிப்புக்கும் கல்வி அறிவுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமில்லாத ஒரு வேலை, என்னமோ ஒரு வேலை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அரசாங்கத்தின் சார்பாக கட்டப்படுகிற கட்டடங்களுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கிற பணி, அதுவும் அது மாதிரி உள்ள சில பணிகளை எல்லாம் இது பண்ணிட்டாங்க. வாங்கின உடனே இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சந்தோஷம். சரி, நம்ம பக்கம் இனி அந்த ஆளோட பார்வை திரும்பாது. ஒரு போஸ்டை ஏத்துக்கிட்டோம், விடுங்க, நாம நம்ம வழியில பாடம் நடத்திக்கிட்டு ஹதீஸ் கலையில, ஃபிக்ஹ் கலையில, சட்டங்களை தொகுப்பதிலே நாம ஈடுபட்டு இருக்கலாம், அவர் கண்டுக்க மாட்டாருன்னு விட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஆனாலும் பொதுவா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை பேசுகிற உலமாக்களின் வாய் சும்மா இருக்காது. அவங்கள சின்ன சின்ன பதவிகளை கொடுத்தோ சில பொற்காசுகளை கொடுத்தோ அவங்க வாய்களை கட்டுப்படுத்த முடியாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பாடம் நடத்தும் போது அவ்வப்போது அரசாங்கம் செய்கிற தவறை லேசாக உலமாக்களிடையே சுட்டிக்காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். கவர்மெண்டுடைய தவறை சொன்னாங்க, குறிப்பாக கலீஃபா அபூ ஜாஃபர் மன்சூருடைய இதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தன்னுடைய கருத்தை இமாமுல் ஆதம் எந்த இடத்திலையும், பொதுவாக சத்தியத்தை பேசுவதை விட்டும் ஒருவன் பேசாமல் இருந்தால் ஹதீஸ்ல அவன் உம்ம ஷைத்தான்னு வருது. அதனால நீண்ட நெடுங்காலத்திலேயும் சத்தியத்திற்காக போராடிய உலமா பெருமக்கள் தன்னை விட மேலே பதவியில இருக்கிறான் என்பதற்காக வேண்டி சொல்லாமல் எல்லாம் இருந்ததில்லை. போட்டு உடைச்சாங்க சில விஷயங்கள்ல. அதுல அபூ ஜாஃபர் மன்சூருக்கு கடுமையான கோபம். இவர் என்ன நமக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு. அப்போ ஒரு பெரிய இஷ்யூ வருது, கவனிங்களேன். மூசல் அப்படின்னு ஒரு ஏரியா, இன்னைக்கும் ஈராக்கினுடைய பார்டர்.
குவைத்தில் இருந்து நீங்க ஈராக்குக்குள்ள போகணும்னா அதெல்லாம் பார்டர்ல வரும் மூசல். அந்த மூசல் மக்கள் ஹலீஃபாவுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க, அரசுக்கு எதிராக. ஏற்கனவே இந்த ஹலீஃபா அபு ஜாஃபர் மன்சூர் அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு நிபந்தனை போட்டிருந்தார். என்னன்னா, எனக்கு கட்டுப்பட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு உயிருக்கு. எப்ப எனக்கோ எனது ஆளுநர்களுக்கோ என்னுடைய கவர்மெண்ட்டுக்கோ எதிராக நீங்க செயல்பட்டா உங்களை எல்லாத்தையும் கொன்றுவேன் அப்படின்னு சொன்னார். அவங்களும் இந்த ஒப்பந்தத்துல சரின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க மீறாங்க, கலீஃபாவுக்கு எதிராக இருக்கிறார்கள். இப்போ அபு ஜாஃபர் மன்சூர் தன்னுடைய அரண்மனையில உலமாக்கள், ஃபுகஹாக்கள், அன்றைக்கு சமகாலத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய மார்க்க அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. எல்லாம் வந்தாச்சு. அதுல இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே வந்தப்போ அபு ஜாஃபர் சொன்னார், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்ல வருது, அல் முஃமினூன அலா ஷுரூதிஹிம், முஃமின்கள் எந்த நிபந்தனை போட்டாலும் ஷர்த்துகளை ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுபடிதான் வாழணும், அதை மீறக்கூடாதுன்னு வருது. இந்த மூசல் மக்களுக்கு நான் ஒரு ஷர்த்து போட்டிருந்தேன், என்னை எதிர்த்தால் கொல்லுவேன், என்னை ஆதரித்தால் அமைதியா வச்சிருப்பேன்னு. இப்ப இவங்க என்ன எதிர்க்கிறாங்க, எனவே ஷர்த்தை மீறிட்டாங்க. ஷர்த்தை மீறிட்டா அவர்களுடைய ரத்தம் எனக்கு ஹலால் தானே, நான் அவர்களை கொல்லலாம் அல்லவான்னு கேட்கிறாங்க. அதாவது அவங்க மேல பூராத்துக்கு மரண தண்டனை விதிச்சு ஒரு ஊர் மக்களை பூரா கொத்து கொத்தா கொல்றதுக்கு உலமாக்களை எல்லாம் வச்சுட்டு அதுக்கு சட்ட அங்கீகாரம் தேடுகிற முயற்சி. அப்ப அதுக்காக எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாம் சில உலமாக்கள் லேசா அன்றைக்கு வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள், அரசுக்கு நெருக்கமானவர்கள், சில பேர் கொஞ்சம் ஆமாம் போடணுமா இல்லையா, அதுல ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னாரு, மாமலாதமெல்லாம் உட்கார்ந்து இருக்கிற சபையில சொன்னாரு, அரசே உங்கள் கை விசாலமானது, அரசே உங்கள் கை விசாலமானது, நீங்க பார்த்து இவங்களை மன்னிச்சீங்கன்னா நீங்கள் மன்னிக்க தகுதி உள்ள பெரிய மனிதர், நீங்க இவருக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா அவனுங்க தண்டனைக்கு தகுதியானவதான். மன்னிங்கன்னு சொல்லல, என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க மன்னிச்சீங்கன்னா மன்னிப்பதற்கு நீங்கள் தகுதியான மனிதர் தான். நீங்கள் ஒருவேளை அந்த மக்களை தண்டித்தால் அவங்க பபிமா யஸ்தஹிகுன், அந்த தண்டனைக்கும் அவங்க தகுதியானவங்க தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன வேணாலும் முடிவெடுங்க. எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ அரசருக்கு சந்தேகம். ஏற்கனவே இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்துறப்போ அங்கங்கெல்லாம் நம்மளை வாரிட்டு இருக்கிறாரு, என்ன கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, என்ன உங்களுடைய ரை என்ன, உங்களுடைய முடிவு என்ன, இதுல நான் இப்ப உங்கள்ட்ட வச்சு இந்த சபையில முடிவு பண்ண போறேன். தெளிவா வாயை திறந்து சொன்னாங்க. அவரு கலீஃபா, அமீருல் மோமினின், அபு ஜாஃபர், அப்பாஸ், அதெல்லாம் அப்புறம் தெளிவா சொன்னாங்க, அரசர் அவர்களே, நீங்க அந்த ஊர் மக்கள்கிட்ட போட்டதே முதல்ல தப்பான நிபந்தனை, அவங்க அதை ஏத்து கையெழுத்து போட்டது அதுவும் தப்பான நிபந்தனை. நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கு ஒத்து வந்தா உங்களை உயிரோட வச்சிருப்பேன், எனக்கு எதிரா போனா நான் உங்களை கொல்றதுக்கு உங்களுடைய ரத்தம் எனக்கு ஹலால் ஆகிவிடும் நீங்க போட்டீங்களா இல்லையா, இது நிபந்தனை போடுறதுக்கு முதல்ல உரிமையை உங்களுக்கு இல்லை. இதை ஏத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க ஒப்புதல் கொடுத்தாங்கல்ல, அவங்களும் தங்களுக்கு உரிமை இல்லாத விஷயத்தில் அவர்கள் ஓவரா போயிருக்கிறாங்க, அது அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமினுடைய உயிர் கொல்லப்படுவதற்கு சில காரணங்கள் ஹதீஸ்ல உண்டு. அவன் முர்த்தத்தாகி தீனை விட்டு வெளியேறினால் அவனை கொல்லலாம், அல்லது வேறு எதையாவது ஒருவரை அநியாயமாக அவர் கொண்டிருந்தால் அந்த கொலைக்கு பகரமாக அவரை கொல்லலாம், அல்லது திருமணமானதற்கு பின்னால் ஈடுபட்ட விபச்சார குற்றத்திற்காக வேண்டி கல்லெறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு 2-3 காரணத்தை தவிர ஒரு முஸ்லிமினுடைய உயிர் கொல்லப்படுவதற்கு மார்க்கத்தில் எந்த வகையிலையும் முகாந்திரம் கிடையாது. எனவே நீங்க போட்ட நிபந்தனையே முதல்ல தப்பு. அதுக்கப்புறம் அந்த மக்கள் நீங்க போட்ட நிபந்தனையை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, அதுவும் தப்பு. இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய ஷர்த்து. ஃபஷர்துல்லாஹி அஹக்கு அன் துவஃபா, நிறைவேற்றறதுக்கு அல்லாஹ்வுடைய இதுதான் நல்லது. இது என் கருத்து, இதுக்கு மேல உங்க இஷ்டம். தெளிவா போட்டு உடைச்சிட்டாங்க. இருக்கிற மார்க்க அறிஞர்கள் அத்தனை பேரும் திகைச்சு போயிட்டாங்க. கலீஃபாவுக்கு முன்னாடி இப்படி சொல்றாரு, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, ஒன்னும் நடக்கல. சபை கலைந்தது, எல்லாரும் பிரிந்து சென்றார்கள். அப்போது கலீஃபா அபு ஜாஃபர் கூப்பிட்டார் இமாமுல் ஆலம் தனியா, இங்க பாருங்க,
அல் கவுலு மா குல்த, நீங்க சொன்னதுதான் சரியான தீர்ப்பு, அது எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, இந்த தீர்ப்பை வெளியே போய் பேசிட்டு இருக்க கூடாது. பாடம் நடத்துறப்ப பேசுறேன், உலமாக்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க ஒருவேளை நீங்களே இந்த தீர்ப்பை இப்ப சொன்னதை வெளியெல்லாம் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? என் ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்கிறவர்களுக்கு அது ஒரு பெரிய உந்துதலா போயிடும். நீங்க அவங்கள தூண்டி விட்ட மாதிரி ஆகும். அதனால எனக்கு சொன்ன இந்த அட்வைஸை இங்கேயே விட்டுருங்க. நான் நீங்க சொன்னதை ஏத்துக்கிறேன், ஆனா வெளியே போய் இதை பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக யாரும் வாய் திறக்க கூடாதுங்கிறதுல எல்லா காலத்திலையும் ஆட்சியாளர்கள் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க, அத்தனை பேரும். கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. மொத்தத்தில் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் ஹலீஃபா அபு ஜாஃபர் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும், இவருக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு எல்லாம் சொல்றதுக்கு மனசு வர்றதில்லை. ஹலீஃபா அபு ஜாஃபர் மன்சூர் வாழ்க்கையில அபு ஹனீஃபா இமாம் மட்டுமல்ல, நிறைய பேர்த்திட்டு நிறைய அக்கிரமெல்லாம் பண்ணியிருக்காரு. நான் அடுத்தடுத்து போகிற வரலாறு சொல்லுவேன். சுஃபியானு தௌரியுடைய பத்துவால தான் மவுத்து வருது அவருக்கு. நான் அடுத்த வரலாற்றிலே அதை சொல்லுவேன். இப்ப என்னன்னா, இந்த விரிசல் கொஞ்சம் கொஞ்சமா விரிவாயிட்டே போச்சு. ஒரு கட்டத்துல திரும்ப பழைய கதை. அபு ஜாஃபர் மன்சூர் ஹலீஃபா கூப்பிட்டு, நீங்க காதி ஆகணும், இந்த தடவை நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், நீங்க ஏத்துட்டு தான் ஆகணும் சொன்னாரு. முடியாது, என்ன ஆனாலும் முடியாது, நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். இப்ப கடைசியில சொன்னாரு, பிடிவாதத்தை பார்த்துட்டு, சரி அப்போ ஒரு வேலை செய்வோம், நான் காசியா அங்கங்க பகுதிகளில் பல பேர்த்தை நியமிக்கிறேன். அந்த காசிகள் தீர்ப்பு கொடுக்கறதுல அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா அந்த காசிகளுக்கு நீங்க ஆலோசனை சொல்றவரா நீங்க இருக்கலாம்ல, அட்வைசர். யாருக்கு? ஜஸ்டிஸுகளுக்கெல்லாம் அட்வைசரா நீங்க இருக்கலாம்ல. அது ஒரு அரச பொறுப்பு. நீதிபதிகளுக்கான ஆலோசகர், முஷீருல் குதாத் அப்படி இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. மாமல்லாந்தம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த நீதிபதி விவகாரமே வேணாம். எங்கிட்ட நீதிபதிகள்லாம் வந்து கேட்டால் நான் எதையாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக சொல்லி அதெல்லாம் சொல்லாம இருக்க முடியாது, என்னால முடியாது. தப்புன்னு சொன்னார். முடியாதுன்னா ஜெயிலுக்கு போ. நீங்க ஆட்சியாளர்களை புரிஞ்சுக்கணும். நான் இதனுடைய தொடர் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் கூட சவுதியில பெரிய இமாம்னு வச்சிருப்பாங்க, எல்லாம் பயங்கரமா மரியாதை. லேசா கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசணும்னு வைங்க, அவ்வளவுதான், உள்ள போயிடணும். அவரு இமாமு, அவர் அப்படி இப்படி, அதெல்லாம் அப்புறம். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சட்டம் எல்லா ஆட்சியாளர்கள்ட்டையும். சொல்ல போனா சவுதியில நீங்க போய் தொழுதீங்கன்னா தெரியும், ஜும்மால 2வது குத்துபால, அதே மாதிரி பெருநாள்ல, மடத்தொழுகையில எந்த குத்துபாவா இருந்தாலும் சரி, கடைசியில கலீஃபாவுக்கு துவா செய்யணும். கலீஃபாக்கு மட்டுமல்ல, இளவரசருக்கும் துவா செய்யணும். இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஜும்மாலையும் அப்படித்தான் துவா நடந்துட்டு இருக்கு. அவங்க எங்களுடைய கலீஃபாவை நல்ல முறையில் நடத்து, அவருக்கு நற்காரியங்களின் பக்கம் அவருக்கு இதை கொடு, அப்படி இப்படின்னு எல்லாம் துவா செஞ்சுட்டு தான் ஜும்மாவுடைய கொத்துபாவே முடியும். அந்த காலத்துல இருந்தே இருக்கு. கொஞ்சம் மாறி பேசினா தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இப்ப இந்த விரிசல் அதிகமாக்கி அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட ஏத்துத்தான் ஆகணும்னு அவங்க ஏத்துக்கூடாதுன்ட்டாங்க, அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே உமவியாக்களினுடைய ஆட்சி காலத்தில் சிறைக்கு போய் சித்திரவதைகளை அனுபவித்து சல்லடையாகி போன இமாமுல் ஆதமுடைய உடம்பு மீண்டும் அப்பாசிகளுடைய ஆட்சி. அந்த ஹலீஃபா அரெஸ்ட் பண்ண சொன்னது உண்மை. இவ்வளவு தூரம் அடிக்க சொன்னானா அந்த ஆளுங்கிறது தெரியல. ஆனால் சிறையில ஒரு பெரிய மனிதர் என்று பார்க்காமல், ஏறத்தாழ 70 வயதை தாண்டி விட்டவர், 70 வயதை நெருங்கியவர் என்று பார்க்காமல் மோசமாக அடித்தார்கள். இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறையில வாங்கிய அடிகளை நினைக்கிற போதெல்லாம் தேம்பி தேம்பி அழுவார்களாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப வாங்க, இந்த கடைசி சிறை தண்டனை சவுக்குல அடி. சில அறிவிப்புகள்ல எழுதியிருக்கிறாங்க, தொங்க விட்டு அடித்தார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி. என்ன தப்பு செய்து விட்டார்கள்? ஒரு தப்பும் இல்லை. நாட்டின் உயரிய பதவியை ஏத்துக்கோங்கிறாங்க, நான் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. குற்றங்களுக்காக சிறை சென்று விட்டு தொங்க வைத்து அடிக்கப்படுபவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். குற்றங்கள் எல்லாம் இல்லை, குற்றம் செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பதவியை தவிர்க்கிற நேரத்தில் இந்த தண்டனை. அல்லாஹு அக்பர். அந்த சிறைதான் அவர்கள் வாழ்க்கையினுடைய கடைசி நாட்கள். இப்போ இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு நாளும் அடிச்சுட்டு, இப்ப சொல்லு, நீதிபதி போஸ்டை ஏத்துக்கிறையா? அடிப்பவனுடைய மனசு தளர்ந்து போகிறதே ஒழிய அடி வாங்குகிற இமாமுல் ஆதமுடைய மனசு தளரல. நான் இப்போ ஏத்துக்க மாட்டேன். திரும்ப 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 பார்த்துட்டு அவர்கள் ஓய்ந்து போனார்கள். சிறையில் அவ்வளவு தண்டனை.
இப்போ இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மவுத் ஆகிறாங்க. மவுத்து குறித்து பல்வேறு நூல்களில் வந்திருக்கக்கூடிய, அதாவது இஷாராத்துல் இமாம் என்கிற அபூ ஹனீஃபா இமாமுடைய கிதாபு, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லி அபூ ஸுஹ்ரா எழுதின கிதாபு, மனாகிபுல் இமாமில் ஆலம்னு சொல்லி தபியுது சஹீஃபா சுயூத்தி இமாம் எழுதின கிதாபு, நாம இப்ப தொடர்ந்து 2 வாரமா சொல்லிட்டு இருக்கிற ஹைராத்துல் ஹிசான்கிற கிதாபு, இதுல எல்லாத்துலயும் மரணத்தை பத்தி டோட்டலா எழுதியிருக்கிறத 3 டைப்பா பிரிச்சிடலாம். 3 கருத்து உண்டு. ஒண்ணு என்னன்னா, அவர்கள் அடிக்கப்பட்டு நிறைய அடி வாங்கி ஜெயிலேயே மௌத்தானாங்க இப்படிங்கிறது ஒரு கருத்து. 2வது கருத்து, இல்ல அந்த ஜெயிலுக்குள்ள அடிச்சதுக்கு அப்புறம் விரைந்து இவரை மௌத்தாக்க வேண்டும் என்று சிறையில வைத்து விஷம் கொடுத்தார்கள், அந்த விஷத்தை அறியாமல் சாப்பிட்டதற்கு பின்னால் சிறையிலே மௌத்தானார்கள் அப்படிங்கிறது 2வது கருத்து. 3வது கருத்து, இல்ல ஜெயில இருந்து அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இந்த நிபந்தனை போட்டு மௌத்துக்கு முன்னாடி என்னன்னா, வீட்டுல மட்டும் இருக்கணும், பாடம் நடத்தக்கூடாது, உலமாக்களை சந்திக்க கூடாது, பப்ளிக்கு எந்த ஃபத்வாவும் தரக்கூடாது, கிட்டத்தட்ட வீட்டு சிறை மாதிரி வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அவர் வெளியே பள்ளிவாசலுக்கு வர முடியாது, ஜாமியங்கள்ல பாடம் நடத்த முடியாது. இந்த நிபந்தனையோடு அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைத்து வீட்டுக்கு போன உடனே 1-2 நாள்ல வஃபாத் ஆயிட்டாங்க. ஆக சிறையிலே மௌத்து, அடியால் மௌத்து, அல்லது சிறையிலே விஷத்தால் மௌத்து, அல்லது வீட்டுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் எல்லா பணிகளை விட்டும் தடுக்கப்பட்ட போது மௌத்து. சொல்ல போனா காலம் முழுக்க பாடம் நடத்தி கொண்டிருந்த மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களுக்கு நீ பாடம் நடத்தாத, ஃபத்வா கொடுத்தாதன்னு சொன்னாவே அவங்க மௌத்தா போயிருவாங்க. அவர்களுக்கு அப்போதே மரணம் வந்துவிடும். அந்த மாதிரி இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டிலே வைத்து மரணித்தார்கள். அப்போது நிபந்தனை, பாடம் நடத்தவும் கூடாது, மக்களோடு தொடர்பு கொள்ளவும் கூடாது. நீங்க இந்த இடத்துல எல்லாம் யோசிக்கணும். இவ்வளவு தூரம் சிறையில அடிக்கப்பட்டு விஷம் கொடுக்கப்பட்டு ஏறத்தாழ மவுத்தினுடைய விளிம்பு வரை ஒரு 70 ஆண்டு காலம் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய சேவையாற்றிய ஒரு பெரிய மனிதரை செய்திருக்கிறார்கள் என்றால், நாம் பின்பற்றுகிற, நாம் மதிக்கிற அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய மூத்த உலமாக்களாகிய 4 பெரும் இமாம்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னைக்கு சில தருதலையெல்லாம் நின்று மேடை போட்டு இமாம்களை, அவர்களின் சட்ட ஆராய்ச்சிகளை பற்றி எல்லாம் அவதூறாக பேசுறவங்க. என்ன, அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய வெகுமதி, நாம் வாழுகிற காலத்திலேயே அவர்களை பேசியவர்கள் எப்படியெல்லாம் பாழாய் போனார்கள் என்பதை அல்லாஹ் நம்முடைய கண்களுக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. சாதாரணமானவர்கள் அல்ல இமாம்கள். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், அவர்கள் உருவாக்கி கொடுத்த சட்டங்களை பொறுத்தவரை மனித குலத்தில் இது சாதாரண ஒரு மனித முயற்சியில் நடப்பதல்ல. ரப்புல் ஆலமீன் இதற்கு பின்னணியில இருந்து உதவுகிறான் என்பதுதான் அதற்கு அர்த்தம். வாருங்கள், இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மவுத்து வந்துருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே ஹைராத்துல் ஹிசானில் எழுதப்பட்டிருக்கிறது, சஜிதால விழுந்துட்டாங்க. ரூஹு போகிற போது சஜிதால போகணும்னு நினைச்சாங்களோ என்னவோ, சஜிதால இருந்தாங்க. கரெக்டா ரூஹு போயிருச்சு. ஃபமாத்த வஹுவ சாஜிதுன், சஜிதாவிலே தான் அவர்களுடைய ரூஹு போச்சு, மௌத்தா போயிட்டாங்க. காலமெல்லாம் மக்களுக்கு சட்டங்களை சொன்ன வேதை வஃபாத்துக்கு முன்னாடி வசியத்து பண்ணாங்க. என்ன வசியத்து தெரியுமா? என்ன அடக்கம் பண்றதுக்கு ஒரு இடம் தேர்வு செய்யணும், அந்த இடம் இந்த இடத்துல இருந்தா நல்லதுன்னு சொல்லி இடத்தையே சொன்னாங்க. ஏன் சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, யாருடைய அபகரிப்பாலும் அந்த இடம் இருக்கக்கூடாது. நான் கேள்விப்பட்டேன், குறிப்பிட்ட இடத்தை அமீராக இருக்கிற கலீஃபா அபூ ஜாஃபர் மன்சூர் யார்கிட்டோ அபகரிச்சிருக்காரு, அது இன்னைக்கு கபரிஸ்தானா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அபகரிப்பு நிலத்தில் என் ஜனாசா அடக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஜனாசாவினுடைய இடத்தை கூட அது முறை தவறி கையகப்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கக்கூடாது என்று பேசினார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சிறையிலே அவர்கள் இறந்தார்கள் என்கிற கருத்துப்படி அந்த இடத்துல இருந்து, சிறையினுடைய இடத்துல இருந்து வஃபாத்தான உடனே குளிப்பாற்ற இடத்துக்கு தூக்கிட்டு வந்தாங்க. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய சடலத்தை தூக்குவதற்கான, சிறையில இருந்து குளிப்பாற்ற இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கான பாக்கியத்தை பெற்றவர்கள் 5 பேர். அந்த 5 பேர் தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு யாரு குளிப்பாட்டணுங்கிறப்போ
பக்தாதினுடைய அன்றைக்கு காதியாக இருப்பவர் ஹசன் பின் உமாரா ரலியல்லாஹு அன்ஹு. ஹசன் பின் உமாரா வர்றார். யாரு? பக்தாதுடைய நீதிபதி. நான் குளிப்பாட்டுறேன்ட்டு வர்றார். இமாமுல் ஆதமின் மீது தீராத அன்பும் காதலும் கொண்டவர். அவரு வந்து குளிப்பாட்டுறார். பொதுவாக குளிப்பாட்டுறவங்க ஒருத்தராக இருந்தாலும் தண்ணி எடுத்து ஊத்துறவங்க இன்னொருத்தர் ஊத்தணும். அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெரிய மார்க்க மேதை அபூ ரஜா அப்படிங்கிறவர், அபூ ரஜா அப்துல்லா அல் ஹர்விங்கிறவர். அவர் வந்து நான் தண்ணி எடுத்து ஊத்துறேன், நீங்க குளிப்பாட்டுங்கன்னு சொல்லி பக்தாதினுடைய நீதிபதி அவர்கள் குளிப்பாட்ட, ஹசன் பின் உமாரா குளிப்பாட்ட, அபூ ரஜா அவர்கள் தண்ணீரை எடுத்து அவர்கள் ஊத்தினார்கள், குளிப்பாட்டினார்கள். இப்படி குளிப்பாட்டியதற்கு பிறகு அவர்களுடைய ஜனாசா அடக்கத்திற்கு தயாராகிறது. அடக்கத்திற்கு தயாராகிறது என்றால் அல்லாஹு அக்பர், மிகப்பெரிய அளவில மக்கள் திரள், கடுமையான கூட்டம். பக்தாதிலே தான் வஃபாத்தாக இருக்கிறார்கள். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த அன்னைக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறாங்க. இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வஃபாத் அன்னைக்கு. இப்ப இவங்க அடக்கப்படுறது மக்பரா அல் அஅதமிய்யா, இமாமுல் ஆதம் அப்படிங்கிற பேரு அந்த கபிரிஸ்தானுக்கும், இமாமுல் ஆதம் அடங்கி இருக்கிற கபிரிஸ்தானுக்கும் இன்னைக்கும் பகதாதுல இருக்குது. அது மக்பரா அஅதமிய்யா அப்படின்னு பேர். அங்க ஒரு மஹல்லா, இவர்கள் அடக்கப்பட்டதை ஒழித்து ஒரு மஹல்லா உருவாச்சு. அந்த மஹல்லாவுக்கே மஹல்லத்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேர். கொஞ்ச நாள் கழிச்சு அபூ ஹனீஃபான்ற பேர் போய் அவங்களுடைய தன்மை சிறப்பு பெயருக்குள்ளே இமாமுல் ஆதம், அந்த மஹல்லாவுக்கு மஹல்லா ஆதமியா அப்படின்னு பேர். இமாமுல் ஆதமனுடைய நினைவாக அது வைக்கப்பட்டது. ஜனாசா தொழுகைக்கு திரண்ட கூட்டம் 50,000 பேர். காலையில குளிப்பாட்டி எடுத்து சென்றவர்களால் அசருக்கு பின்னாடி வரைக்கும் அடக்க முடியல. காரணம், வந்து கொண்டே இருக்கிறார்கள், தொழுது கொண்டே இருக்கிறார்கள். கடுமையான நெருக்கடிகளுக்கு இடையிலே மக்ரிபுக்கு முன்னாலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஜனாசா தொழுகையை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. எனவே 6 தடவை ஜனாசா தொழ வைக்கப்பட்டதாக கிதாபுகளில் இருக்கிறது. அல் ஹைராத்துல் ஹிசான் ஃபி மனாகிபி அபி ஹனீஃபத்தின் நுஅமான் என்கிற நூலாசிரியர் அல்லாமா இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறாங்க. 6 தடவை நடந்தது. 6வது தடவை ஜனாசா தொழுக வச்சது அவங்களுடைய மகன் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் கடைசியா தொழுக வச்சாங்க. அதுக்கப்புறம் அசருக்கு பிறகு அடக்கம் செய்கிறார்கள். எல்லாருமே கபூர்ல வந்தெல்லாம் தொழுதாங்க. தொடர் நாட்கள், 20 நாட்கள் ஜனாசா தொழுகை. அவருடைய கபூரிலே வந்து பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் முஸ்லிம் உம்மத்து திரண்டு வந்து அவர்களுக்காக தொழுதிருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, எக்கச்சக்கமான தாக்குதல்களை, கொடூரங்களை செய்த ஹலீஃபா அபூ ஜாஃபர் மன்சூர் வந்து கபூரிலே நின்று ஜனாசாவை தொழுதிருக்கிறார். தொழுதுட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்க அறிஞர்கள்ட்ட லேசா அழுதுகிட்டே கேட்டிருக்காரு, மையதுர்னி மின் அபி ஹனீஃபத ஹய்யன் வ மையிதன். உயிரோட இருக்கிறப்பவும் சரி, மௌத்தாகிறப்பவும் சரி, ஹையாவும் மையித்தாவும், ஹயாத்திலையும் சரி மௌத்திலையும் சரி, அபூ ஹனீஃபாட்ட எனக்கான என்னை சொல்லி காப்பாத்துறது யாரு? அபூ ஹனீஃபாட்ட என்னுடைய தக்க காரணத்தை சிபாரிசு செய்யறது யாரு? அதாவது நான் நிறைய அவருக்கு பண்ணியிருக்கிறேனே, நான் அபூ ஹனீஃபாட்ட என்ன சொல்லி தப்பிக்க போறேன் என்றெல்லாம் அபூ ஜாஃபர் மன்சூர் கலீஃபா அவர்கள் புலம்பி தள்ளியதாகவெல்லாம் இருக்கிறது. அப்போ தஃபனுக்கு பின்னாலே கபரிலே வந்து அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். கலீஃபா அபூ ஜாஃபருக்கெல்லாம் பின்னாடி அடக்கப்பட்ட இடம் அப்படியே இருந்துச்சு. பின்னாடி என்ன ஆயிருச்சுன்னா, ஒரு நீண்ட நெடுங்காலத்திற்கு பின்னாலே மன்னர் அபூ சயீத் என்பவர் வருகிறார். அந்த அபூ சயீத் இமாமுல் ஆதமினுடைய சேவைகளின் மீது மிகப்பெரிய மதிப்பு கொண்டவர். அவர் ஒரு வேலை பண்ணாரு. ரசூலுல்லாவுடைய ரவுதாவில இருப்பதை போல ஒரு பெரிய குப்பாவை, அவருடைய டூம், பெரிய குப்பா, அந்த குப்பாவை இமாமுல் ஆதமினுடைய கபருக்கு மேலே எழுப்பினாங்க. அது ஒரு மிகப்பெரிய குப்பாவாக சொல்ல போனால் அது அடையாளமாக இருக்கிறது. அங்க பக்கத்துல ஒரு மிகப்பெரிய மதரசத்து அபி ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேரு. இன்னைக்கு ஜாமியா அபி ஹனீஃபா இந்த உலகத்தில் நிறைய இடத்துல மதரசாக்கள் உண்டு. அந்த இடத்துல அவர்களுடைய கல்வி பணியை நினைவு கூறுகிற வகையில் மிகப்பெரிய அளவிலே சட்டங்களை கற்றுத்தருகிற ஒரு மதரசாவாக மதரசா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பது திகழ்ந்திருக்கிறது. இப்படியெல்லாம் அஅதமிய்யா, இமாமுல் ஆதம் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மஹல்லா அஅதமிய்யா என்கிற பேரில இந்த குப்பாவும் இந்த மதரசாவும் உலகம் முழுக்க பிரபலமாகிவிட்டது.
இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் படுக்கையில வீட்டிலே சொகுசாக படுத்திருந்து நம்மை போலவெல்லாம் மௌத்து வரல. மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவித்து ஆட்சியாளர்களினுடைய அடக்குமுறைகளை சந்தித்து காலமெல்லாம் மார்க்க பணிபுரிந்தவர்கள். இரத்தங்களுக்கு இடையிலேதான் அவர்களினுடைய இறுதி வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நாமெல்லாம் இமாம்களாக மதிக்கிற, நாம் பின்பற்றுகிற அந்த பெருமக்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய பணிகளை ஆற்றிய இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை பொருந்திக் கொள்வானாக. அவர்கள் உருவாக்கிய சட்டங்களுக்காக அதை பின்பற்றுகிற கோடிக்கணக்கான மக்களின் நன்மைகளிலே இருந்து ஒரு சதவீதத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தந்து மறுமையிலே நல்லோர்களோடு, நாதாக்களோடு, நபிமார்களோடு அல்லாஹ் அவர்களை இருத்தி வைப்பானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.